பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையம் நில எடுப்பு சம்பந்தமான அந்த அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ரத்து செய்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது மிக வருத்தமான செய்தி. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவும் ஏற்கனவே கொண்டு வந்த அரசு திட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்ற மாதிரி தான் பார்க்குறோம். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஒரு இயற்கை வளங்களை அழிச்சிட்டு நம்ம ஒரு கட்டுறது அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு பெரிய வீழ்ச்சியை தான் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குது. இதை ஒரு மறுசீராய்வு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களின் நல்ல சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்றி பொதுமக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு இடத்துல எக்ஸ்பான்ஷனுக்கு இடத்த தேடி தான் ஆகணும். அங்கேயும் விவசாயிகள் இருக்கத்தான் போறாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க திருப்பி லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தேன். அந்த ஸ்டாண்டுக்காக நான் இப்போ அவங்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக சரியாக இருக்கும்னு நான் தோணலை. அவசர கதியில் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கு. இதனால் தமிழ்நாடு பொருளாதார இழப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். தொழில் வளம் போயிடும். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரத்து பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்களா, நாங்கள் ஏகப்பட்ட மக்கள் குடியிருப்பில் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நிலத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கையகப்படுத்தியிருக்காங்க. அது அவங்க விட்டு திருப்பி கொடுத்துட்டு வச்சுங்களேன், அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இப்போ உள்ள அரசு ரத்து பண்ணியிருப்பது என்பது தொழில் வளர்ச்சியை கேள்விக்குறியாக்கியிருக்கு. விமான நிலையம் அமைக்கிற பணி வேற பக்கம் போனாலும் அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த மாதிரி பணிகள் தொடருமே தவிர, பொதுமக்கள் பாதிக்குதுன்னா ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னொரு பகுதி மக்கள் நல்லா இருக்கிறது அது பொதுமக்களுக்கு ஏற்றவும் இருக்காது. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய மக்களை அப்புறப்படுத்திவிட்டு பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது. விவசாய நிலங்கள் விவசாயிகளுக்கு திருப்பி கொடுப்பது மிகவும் சிறந்தது. மீண்டும் மக்களுக்கு அந்த நிலம் திருப்பி தரப்படுமா, இல்லை அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணம் திரும்ப அரசாங்கம் பெறப்படுமா என்பது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அந்த நிலத்தை அவரிடம் ஒப்படைப்பதான் சாலைச்சிருந்தது. ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று பிசினஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும், இல்லைன்னா ஏர்போர்ட்டை வைக்கணும். அதை விட்டுட்டு சும்மாத்துக்கு போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு திருப்பி தர்றது நடைமுறைக்கு ஒத்தே வராது. இக்காரணம் கொண்டு தனியார் முதலாளிகளுக்கு அந்த நிலத்தை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த நிலம் தொலைநோக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும், எந்த வழியினாலும் சரி.